உலகளாவே தமிழஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு என்ன தெரியுமா வீடியோ, நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்களே, கோஸ்ட் வீடியோ, கோஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ. பயமாக இருக்கு. ஏய், கொக்கோவை கூப்பிட்டுக்கலாம்டா, கோஸ்ட் வந்தால் கொலைக்கண்டாது. ஊன்னு ஆமாம், அப்போ அரி பேயா நாய்ங்க வந்து பேய் தெரியும். அதுங்க சவுண்டு, சின்ன சவுண்டு. அதை ஒரு தடவை கூப்பிட்டு போனோம், ஞாபகம் தான். நமக்கு முன்னாடி ஓடிச்சு அது. கரிகாட்டு குப்போம். நமக்கு முன்னாடி ஹாண்டட் பிளேசஸ் சென்னையில இல்லைங்க, எல்லாமே நாங்க போயிட்டோம். இங்க பாருங்க, ஜிம் இருக்கு அப்படின்னு நாங்களே தான் ஏமாத்துறோம். அதனால நான் வந்து சும்மா அங்க யாருமே நடக்க விட்டு அப்புறம் அங்க போய் யாரோ போற மாதிரி இருக்கு பார் அப்படி இல்லைன்னு தான் பேசுறேன். அது புரியல அப்பாவுக்கு. இனிமே அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, வயசாயிடுச்சு எங்களுக்கும். அதனால நாங்க யங் பிளட்டா இருக்கும் பண்ணோம். தோனி இன்னும் ரிட்டையர் ஆகல. இல்லடா, ரெட் கலர் சட்டை போட்டு என்ன பேசுற நீ? அது இல்ல, இதெல்லாம் உண்மையிலே பேய் வந்துச்சுன்னா கூட ஓட முடியாது. அங்க மாட்டி போனாங்க. உனக்கு பேய் நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கா? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இல்ல தானே? எனக்கு இல்ல. எனக்கு என்னன்னா இருட்டு பயம், டார்க். இந்த டார்க்ல வந்து சும்மாட்டி அங்க வந்து பேன்னா பயந்துருவேன். விமன் மாதிரி பேசுற அந்த ஆக்டர் விமன் அல்ல, பயலாம் இல்ல, ஆனா பேனிங்னா பயந்துருவேன். பேய்னு ஒண்ணு இல்லப்பா ரியலா. நீ காடு பாத்திருக்கியா? காடு பாத்திருக்கியா? எங்க பார்த்த? ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒண்ணு இப்படி ஆட்டு இல்லன்னா அப்படி ஆட்டு. இப்ப இருக்கா இல்லன்னு சொல்லிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்குன்னு சொல்றேன். ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாதுன்ற. அப்புறம் நீங்க இந்த பேய் வீடியோ, காய் வீடியோ, நாய் வீடியோன்றீங்க. ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாதுன்றேன். இப்ப நீ காமிக்க போறதுல பார்த்தா பேய் காமிப்ப. அங்கிள் ஏதாச்சும் என்ன சாப்பிட்டீங்க? இவன் அடிச்ச சரக்கு எனக்கு வேணும். என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? You have seen God? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. Ghost? இல்லைங்க. பாரு எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாரு. நீ வந்து ஃபின்லாண்ட்ல பிறக்க வேண்டியவங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கரண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இந்த வீடியோவோட இதுவே நோக்கமே என்னன்னா, நம்ம வந்து ஒரு வியூவர்ஸ் பேக் வந்து இந்த கோஸ்ட் பிராங்க் வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து இப்போ வந்து கோஸ்ட் பிராங்க் ஃபெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஃபெயில் ஆனால் எப்படி இருக்கும்ன்றது இன்னும் செம்ம காமெடியாக இருக்கு. அதை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி கரண்ட் மாதிரி ஆளுங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஸ்கேரியான வீடியோஸும் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் ஐ நீட் திஸ் மா அப்படி தேவைப்படும் at one point of my life. ஸ்பீக்கர் போயிடுச்சு கைஸ். அதை படிச்சியா என்னன்னு? நீ எங்க அந்த படிச்சிருப்ப? இல்ல அது வந்து போர் அடிக்குதான் ஸ்டடி. ஏய், அது இப்பதான் உள்ள போச்சு. நீ அதுவே இதுதான் வர, நீயே நடுவில் புது எதுவும் பண்ணாத. பேய் சவுண்ட் வந்து பயம் இல்ல. அந்த வீடியோலாம் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ பாத்துக்கோ. இல்லடா, இன்னும் அந்த கதவு திறந்து பாக்குது. ஒரு ஜம்ஸ்கேர் வரும், நீயே பண்ணி அதை கெடுத்துட்டிய. அதனாலதான் புதுசா பேய் போட யாரும் எடுக்க முடியல போல. எல்லாருக்கும் அந்த ஹைப் பண்ணும்போது இங்க இதெல்லாம் வரும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. நானா பயணம் சும்மாவே. பிஸ்மில்லாஹ். நாய் தானே? பிஸ்மில்லாஹ். ஆடு. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். போடா, ஒட்ட வச்சிருக்கீங்க ஆயிடுச்சு. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத் வ மா ஃபில் அர்த். அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்ன சொல்றாங்க இதெல்லாம் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். அதாவது அவங்க வந்து கடவுளை லா இலாஹ இல்லல்லாஹ். பொம்மடா அது. பொம்மை எப்படி எழுந்துச்சு? லா இலாஹ இல்லல்லாஹ். அவர் இல்லன்றாரு. ஆனால் இந்த மாதிரி வீடியோலாம் வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு மாதிரி லிஜிட்டா சில டைம் ஃபீல் ஆகும். எனக்கு அப்படிதான், அதனாலதான் எடுத்து வச்சேன் நானு. ஏன்னா இந்த மாதிரி என்னது
அந்த மிடில் ஈஸ்டா அந்த மாதிரி வில்லேஜஸ்லாம் போடுவாங்க சில இதெல்லாம். ஜின்னு யாரா நீங்க? இப்போ அவங்க பயப்படுறதுக்கு காரணம் கூட அந்த வில்லேஜ் அது ஃபுல்லா டார்க்கு. அதான் அதுதான். அப்ப அது ஏன் தூக்குச்சு தலையை தூக்குச்சுன்னா அது வந்து சைடு எஃபெக்ட். அது பேர் என்ன சைடு எஃபெக்ட்ன்ற இந்த எஃபெக்ட் ஏஐ எஃபெக்ட். நம்ம நம்ப கூடாது, நம்மளுக்கு பேய் இருக்கு அவ்வளவுதான். வைப் கில்லரா இருக்கு. என்ன சிரிக்கிற? திடீர்னு அந்த பொண்ணு பேய் ஆயிடுச்சு. அது எப்பவுமே பேய் தானே. எப்பவுமே எப்படி பேய்? ஆமா. அப்படின்னு இன்னொரு அடிஷனல் கிளிப் ஆட் பண்றோம். அதை நானே போய் கூப்பிட்டு வருவேன் அந்த பேயை. ஐயோ டாபிக் டைவர்ட் ஆகுது. டைகர் அட்டாக் பேய் வருமாண்ணா? அப்புறம் அது எவ்வளவு உஷாரா இருக்கு பாரு. அங்க பாரு. எங்க பாரு? அங்க கிட்ட. மந்தியா சிக்கமான வீடியோ இதெல்லாம் சின்ன வயசுல காமிச்சு பயமுத்திருக்காரு. அவங்களே பயப்படுவாரு. ஏன் விட்ட? அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீ எங்க போக்கஸ் இருக்கு? ஏய் என்னடா அவன் பின்னாடி வரவங்க தானடா பார்த்தேன் நானு. ஐயா அந்த பேய் என்ன கலர்ல இருந்துச்சு சொல்லு? கருப்பு. மூஞ்சி என்ன கலர்ல இருந்துச்சு? ரெட். என்ன நோட்டீஸ் பண்ணியா இல்லையா? நான் பார்க்கலையே. கண்ணு அடிக்குதுறாங்க. இதுவுமே ஆக்சுவலி பொய்யா இருக்கலாம். ஆனா ஜாப்பனீஸ் பேய் வீடியோஸும் எனக்கு பயமா தான் இருக்கும். ஏன்? அதுதான் கிரட்ஜு. அது ஒரு மாதிரி ஏன்னா அது நம்மள உள்ள பதிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருந்தா பயம் வரும். இதெல்லாம் இருந்தா நோ ஸ்டாப்பிங். டுமீல் தான். பார்த்தா நீ ஏத்தும் போது பக்கத்துல வந்து உட்காந்துதா. வா பாரு தலை இருக்கு. தலை இந்த பக்கம் இருக்குது. அது அப்படி போகுது. திரும்பிச்சுடா. அது பின்ன ஏன்டா இதுக்கெல்லாம் இந்த மாதிரி எடிட் பண்றீங்க? எடிட்லாம் போடுறீங்களா? இதெல்லாம் வந்து ரியல். Man walked with no legs, only one friend noticed. The others laughed and until fear made everyone run. Super. ஏய் கால் காணுடா. இது வந்து நடந்ததுன்னு சொல்ல ஜாலியா தான் ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் இல்ல எல்லாருக்கும் ஏதாவது ஓடுவோம். கூட தான் ஆள் இருக்காங்க. காலை மட்டுமா காணோம்? அதான் சொல்லிட்டேனே எதுவுமே காணும். இது நல்ல ட்ரெண்ட் ஆச்சு. ஏதோ ஒரு காலேஜ்ல கிட்ட போய் பாரு. ஏதோ ஒரு பொண்ணு வந்து இதுவாயிடுச்சு. அங்க பாரு. அப்பா வந்து அப்பப்ப இந்த மாதிரி எடுத்து அப்ப கூட அது பயமாவா இருக்கு. இது வந்து பேரநார்மல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஏய் தோ இருக்குது. அது பொண்ணு. ஏய் அங்க பாரு. ஒரு கழுத்தை பிடிச்சி தூக்குது. பொண்ணா? நீங்க வீடியோ மிஸ்டேக்கே இல்லையே. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க காப்பாத்தீங்களா ஓடுவீங்களா? போய் இழுக்கணும்ல. அப்படின்னா சரி நல்லதுதான். கூடவே இருங்க. இது பாரு இது ரியல் கோஸ்ட். ஏய் நம்ம போணுமே அதே மாதிரி கிளாஸ் ரூம் மாதிரி. ஓகே ரூல்ஸ் ஹியர். ये रूम में कोई महिला पुरुष बच्चे कौन है यहाँ पे? अगर महिला है तो एक बार, पुरुष हैं तो 2 बार. பொண்ணு இருக்குன்னு சொல்லுது. ओके पुरुष மேல இருக்கான். आप अकेले हो? आपके साथ कोई और भी है? सुन लो, अगर है तो 2 बार. आपके साथ कौन है? आपके साथ जो है वो भी पुरुष है? मैं 3.5. आपके साथ जो है वो भी पुरुष है तो 2 बार. இப்போ இந்த மிஷின்ல எனக்கு வாங்கணும்னு ஆசை தெரியும். நான் பார்த்தேன் 14,000 இருந்துச்சு. दे रहा है उधर भी वेव में. அப்படியா? मतलब एक ही नहीं है. एक नहीं है. And we are majority male or probably all male. दो से ज्यादा हो आप यहाँ पे. एक सेकंड. 2 से ज्यादा हो तो 2 बार दो.
அது டிங் டிங் அடிக்குது அது என்னது? கம்யூனிகேட் பண்ணுது. எங்க இருக்குது அந்த பெல்லு? 5.5. 8.3. 8.3 கண்டது. हाँ. 5 घंटे और कितने? चलो फिर से हाजिरी दे दो चलो. அந்த பேய்க்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க இந்தியன் சாங் 5 அதான் 6 7 8 9 4.8 इधर. मेरे ना मेरा लेफ्ट कान दुख रहा है. 12 मेरा எக்கச்சக்கமா ஆகி இருக்குன்ற மாதிரி இது பண்ணுது. लेफ्ट कान क्यों दुख रहा है? ये तुमसे गांव की शाळा नाही गावचं मास्तर नाही तुम्ही तुम्ही அவ்வளோ தூரம் போகுது. आपके 3. गांव की गांव का स्कूल मास्टर मास्टर जिसको परेशान करोगे. இவங்க ஆக்சுவலியில் இவங்க இந்தியன்ஸ் தான் இவங்க அந்த கோஸ்ட் டூர்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஓஹோ. நம்ம அந்த டூரில் போனால் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. ஓஹோ. அது இன்னொரு வீடியோவும் இருக்கும். வேற ஒரு ரூமில் வச்சுட்டு வருவான். அது வேற ஒரு 2 ரூமில் வச்சுட்டு இப்படி சொல்லுவான், நீ இந்த மாதிரி ஆள்னா நான் இந்த ரூமில் இது பண்ணு, நீ இங்கே தான் இருக்கனா இந்த ரூமில் அடினா, அப்படின்னா இல்லைன்னா இந்த ரூமில் அடினா மாறி மாறி அடியும். அவனுக்கு சென்டரில் நீ பாருங்க ஹாலில். ஏன் செம்மையா போடுவான், நல்ல வீடியோ போடுவான். அப்படியா? ஆமாம். பத்தி அது Well, that wasn't clapping your hands. That was more like. ஹாப்பி அண்ட் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ்னு ஒரு இது இருக்கு. ஓ, சந்தோஷமா இருந்தா கிளாப் பண்ணுங்க. சின்ன குழந்தைலாம் இவன் பாடுவான். வந்து என்ன கொல்ல வந்தீங்கன்னா கிளாப் பண்ணணும், தூக்கி அடிக்குது. இந்த வீடியோ நான் பார்த்தேன். அடுத்து 2 ஸ்ட்ரீட் தள்ளி ஓடுவேன். முதல்ல இது மாதிரி தனியா ஒரு பொண்ணு வருதுனாலே கொஞ்சம் பயம்தான். ஏதோ இருக்கு. நம்ம பார்த்தோமே அந்த இந்த மைல் சேலஞ்ச் பண்ணும்போது 11 மைலா கரெக்டா இப்போ ஒருத்தங்க பாப்பீங்கன்னு போது கரெக்டா ஒரு வெள்ளை சட்டை போட்டு. ஆமாண்டா எப்பா ஆளு வண்டிய சும்மா டெமோல் டிமேல் அடிச்சுன்னு வந்தான் அந்த வண்டிய. ஹாஸ்பிட்டல் குழந்தை அந்த ராக்கிங் சேர் ஆடுது. குழந்தை பயந்துச்சா? சின்ன ஆனா நீ அனாவசியமா சொல்றியே, இந்த மாதிரி யாருக்கா என்கவுண்டர் பண்ணவங்களுக்குலாம் நீ சொல்றது எவ்வளவு காண்டாவும் தெரியுமா? என்கவுண்டர் எனக்குலாம் சில ஸ்டோரிஸ்லாம் தெரியும், அதான் நம்புறேன். ஏன்னா அந்த ஸ்டோரி ரிலேட்டடான பீப்புள் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, நாங்கள் சின்ன போதில் ஒரு 15, 10, 15 வயசு 20 வயசு இருக்கும். ஆலந்தூரில் நைட் 8 மணி ஆயிடுச்சுன்னா அவ்வளோ இருட்டாயிடும். எதிர்க்க வந்து ஒரு எம்டி கிரவுண்டு, மெரிடியன் ஹோட்டலு மெரிடியனா? ஆமாம், ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கும். நான் பயந்து கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க, பயந்து போவோம். புரியுதா? அது அந்த இதில் கூட நாங்கள் எதுவும் பார்த்தது இல்லையே. ஒரு பயம், அந்த இருட்டுனா ஒரு பயம், அவ்வளோதான். புரியுது. இதெல்லாம் வச்சுக்கோங்களேன், சத்தியமா இல்லை துரத்திட்டு போதா? நீ என்ன பண்ண, உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்னா இருக்குங்களா பார்த்தா? எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, ரொம்ப இருட்டாச்சுன்னா எனக்கு ஒரு ஃபீலிங் என்னன்னா, பிளாங்கெட்டுக்குள்ள நல்லா போட்டு டைட்டா போட்டுக்கிட்டா. எனக்கும் அது இருக்குதான், ஆனால் ஓடலாம் மாட்டேன் நான். ஆமா, ஒன்று தெரியுமா, இந்த மாதிரி எதனா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் நான் என்ன தான் பண்ணுவேன், என்னால் ஓடவே முடியாது. அப்படி உரைச்சிருவீங்களா? இல்லை, ஓடணும்னு நினைப்பேன், ஃபாஸ்ட்டாக ஓடணும்னு நினைப்பேன், முடியாது. இதே சொல்றீங்களா? ஸ்லீப் பேரலிசிஸ் ஓடணும்னு நினைப்பேன். அதே மாதிரி தான் நாங்கள் விளையாட சொல்ல எங்களை பிடிக்க வராங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுவேன், சோறு மேலே ஏறினா முடியாது. Man throws boiling water at a ghost. Some people claiming it's a jinn. அது சவுண்ட் கேட்கும், நீங்க பாத்துருக்கீங்க? என்னது?
ஒரு மாதிரி அழுகாம சவுண்டு கேட்டுனே இருக்கும். ஓஹோ, ஊத்திடுவான். மேலே ஊற்றிடுவாரா? அது யாருமே தெரியாது, டேரக்ஷன் ஊத்திடுவான். எது மேலே? அந்த டேரக்ஷன்ல இருந்து சவுண்டு ஓ, ஊற்றிட்டான். தெரியுமா அதெல்லாம் பார்த்தா? இதுனா போக அது சுடுதண்ணி. சுடுதண்ணி போகையா? போயிடுச்சு பாரு. அப்புறம் ஊற்றினோன்னு அப்போ வந்து பேய வரதுக்கு சுடுதண்ணி வேணும். இல்ல ஏன்னா அந்த சவுண்ட்லாம் ஒரு மாதிரி என்ன ஆமா, அந்த ஜோனுக்கு கொண்டு அதுதான் சொல்றேன், அந்த சவுண்டு தான் மெயின். ஓகே, இது வந்து ஏஐல வந்து பண்ணி கிரியேட்டிவா பண்ணது. அதில் வந்து பார்ப்போமா? இது லோக்கல் டிவி பாருங்க. வண்டி ஸ்டாண்ட் போட்டுனே ஓடுதுடா. இதுதான் அந்த ஜாப்பனீஸ் பேய், இப்படிதான் இருக்கும். ஓ, அடிக்கவும் முடியாது. இதுதான் சொல்றேன். இப்போ இது மாதிரி ரியலா என்கிட்ட வந்ததுன்னா என்னால எந்த மூமெண்ட்டை பண்ண முடியாது. ஓகே, ஏஐயோட லாஸ்ட் வீடியோ. அழகா கிடையாது போய் இந்த பொண்ணுகிட்ட நீ அந்த பையன் தண்ணி கேட்குறான், நீ என்ன கேட்ப? தண்ணி தான் கேட்பேன், வேற என்ன கேட்பேன்? அது கேட்காம நீ போயிடுவல. ரொம்ப கேவலமா பேசுறாங்க. நீயா ஒரு மாதிரி ஆயிட்ட. ரொம்ப அழகா இருக்கு. இப்போ வந்து எப்படிதான் இதெல்லாம் ப்ராம்ப்ட் கொடுப்பானு யோசிச்சுன்னு இருக்கேன். ஓடி ஓடி இப்போ ரீசெண்டா இன்ஸ்டால வைரவா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி வீடியோஸ். என்னன்னு தெரியல. தண்ணி குடிங்க. கொம்மா தண்ணி வேணாம், சந்ததி எப்படி மாத்திட்டாங்க பத்தியா? தண்ணியும் வேணாம், சங்கதி வேணாமா. முதல்ல அந்த ஃபெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி குட்டியா அந்த ஃபன்னியான இது பார்த்துடலாம். பிரமாதமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அந்த பேய் பாரு, அதுவும் சேர்ந்து பயப்படுது. ஐயோ, ரியாக்ஷன் இது பார்த்துருக்கியா? அதெல்லாம் தெரிச்சிரும். இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா கண்ணு மாத்திரம் தான் தெரியும். இதெல்லாம் சமமா இருக்கு. ஓகே, ஃபெயில்ஸ்க்கு வருவோமா? நான் என்ன சொன்னேன்? கையில இருந்து தச்சு வாங்கன்னு சொன்னேன்ல. இதுதான் ஹைலைட். நீ யாரை பார்த்த மாதிரி பண்ணுவ? ஏன்டா என்ன மம்பளை மாட்டி விடுறப்ப ஒரு ரிஃப்ளெக்ஸ் பாத்தியா? அடிதான் அடிச்சிருவாங்க. டீரெக்ஸா மாறிட்டாரு. உடம்பு அப்படியே இருந்துச்சு, மூஞ்சி மட்டும் இங்க போயிட்டு வச்சு. பாவண்டா. எல்லாம் அந்த ஆக்ஷன் தான் வரும் எல்லாருக்கும். வயசானவங்களாம் பண்ணவே கூடாது. இது வந்து கில்லர் கிளவுன்னு ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? அது ஒரு ஹாண்டட் மாதிரி தான். எல்லாரும் பார்த்தா தெரிச்சு விடுவாங்க. ஆனா அவன் பாரு,
கொஞ்சம் கூட அசரல. இதான் மேட்டரே இல்ல, வேற லெவல்ல பண்றான், பொட்டி வேற போடுறான். கண்ணிலே பேசுறான். அவன் பாட்டு போறான், வந்தினா நீ காலின்றா. அது ஒரு ஸ்டெப் திரும்ப 4 ஸ்டெப் போறான். இப்போ அவர் ஓட போறாரு. அவருக்கு ஒண்ணு வரும். யோசிச்சு பாரு அந்த கிளவுனோட நிலைமை. கண்ணு வச்சிருக்கானு கூட தெரியாது. இது நீ சொன்னிய இந்த ஸ்கேரி ஹவுஸ். ஓ போய் முட்டினாரா? பொண்ணு போய் பயந்து இப்படி கண்ணு வச்சுக்கிச்சு. அது என்ன தெரியுமா, டேசர் ஷாக் வரும் அதுல. ஓ அதை வச்சு கொஞ்சம் கூட திரும்ப அசர மாட்டேங்குது பயத்துல. என்னாச்சு முடிக்குது பேய். பேய்க்கு டவுட் வந்துச்சு. அதுக்கு எவ்வளவு பயமா இருந்தா. இது கரண் சொன்னது. இத்தனை பேய் இருக்குல்ல. ஏத்து மவன. மை பெஸ்டி ஆஃப்டர் டெத். அது பேய். இன்னும் எங்க போனாலும் உதவாங்குது. புது பேய். குழந்தை இது ஏமாத்தான்னு வந்திருக்கு. ஒன்றும் காணும். வருது. போட்டு காய்ச்சி போட்டு எட்டி ஒன்று கூட போறாங்க. உருண்டு அடிச்சு ஓட போகுது. உருண்டு அதுவே விழுந்துச்சு. எங்கேயோ பார்த்துட்டு வந்து ஸ்டெப்பு தப்பா வச்சாச்சு. ஆனா அது ஒரு பயமா தான் போயிடு. அப்போ கூட கேரக்டர்லயே இருக்குடா. இது நல்லா இருந்தது. ஃபெயில்ஸ் சூப்பரா இருந்தது. சிலதெல்லாம் இன்னும் பகாது. பேய் வீடியோ வந்து பயமா போகும். ஆனா எனக்கு என்னமோ இது ஜாலியா. நீ என்னைக்கு பேய் வீடியோ பயமா பார்த்துருக்கிற எனக்கு புரியல. ஏய் நம்ம இதுக்கு போனோம்ல, கரிசல் காட்டு குப்பமா, கரிகாட்டு குப்பம். அங்கெல்லாம் அல்ல இல்ல. ஐயோ அது ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கதான் நாங்க கடைசியா அந்த மாதிரி போய் எனக்கே அங்கதான் பயமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் எங்களுக்கு ஒரு என்னென்னமோ நடந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோவே எடுக்க வேணாண்டான்னு முடிவு பண்ணி அதே இந்த டிமாண்டி காலையெல்லாம் செம்ம ஜாலியா போச்சு. இந்த வீடியோ வந்து செம ஃபன்னா தான் போச்சு. ஜாலியா இருந்தது. நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி அண்ட் கரண்.